ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கதை என்னன்ட்டு பார்க்கலாம். நான் மறுநாள் சரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். உடனே அவர் என் ஹஸ்பண்ட் கேட்டார், என்ன இப்போ திடீர்னு ஊருக்கு கிளம்புற அப்படிங்கிற மாதிரி கேட்டார். நான் சொன்னேன், அண்ணனோட ஒரு பிஸ்னஸ்க்காக இடம் விற்க போகிறாங்களாம், அதுக்காக சைன் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்காருங்க அப்படின்னோடனே, என்ன அதானே உங்கள் அண்ணன் ஏதாச்சும் காரியம் ஒன்றா தானே உன்னை கூப்பிடுவார், இல்லாட்டினா கூப்பிட மாட்டார் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், அவர் கூப்பிட மாட்டார் தான், அதுக்காக என்னங்க பண்ணுறது, இப்போ அவர் தொழிலில் கொஞ்சம் நஷ்டமாக பண்ணுறாருங்கிறப்போ வேறு வழி இல்லைல்ல, நம்ம தானே ஒரு இடத்த விற்கிறப்போ சைன் போட வேண்டியது நம்ம கடமை தானே அப்படின்னோடனே, அதெல்லாம் தெரியுது, தெரியாமலாம் இல்லை, இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது, அந்தந்த நேரத்துக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் கரெக்டு தான் இல்லைங்களே, இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தானே போயிட்டுருக்கு எல்லா விஷயமும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எல்லாமே உண்மை தான், இருந்தாலும் அது இதெல்லாம் சூழ்நிலைகளை நம்ம கடந்து போக வேண்டிய கட்டாயத்தில் தானே இருக்கோம் வாழ்க்கையில் அப்படின்னோடனே, அதுக்காக என்ன பண்ணுறது, இந்த சூழ்நிலைக்கு இது சரியாக இருக்குது, சரியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம யோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தானே இருக்கோம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், நான் இல்லைங்களே, இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு விஷயத்த புரிதலை புரிய வைக்கிறதுங்கிறதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம எதையும் போட்டு குழப்பிக்க தேவையில்லை, எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இப்போதைக்கு இது பண்ணணும். நீங்கள் எதுவும் அம்மாக்கிட்டேயும் சரி இல்லை உங்கள் அம்மா தங்கச்சிட்டெல்லாம் இதை பற்றி எதுவும் சொல்லிக்காதீங்க அப்படின்னோடனே, இல்லை நான் சொல்லிக்கலாம் இல்லை, இருந்தாலும் அவங்க கேட்பாங்க தான், சொல்லிக்கலை, இருந்தாலும் உங்கள் அண்ணன் இவ்வளோது இடம் வைக்கிறாரு பண்ணுறாரு, ஆனால் உனக்கு எதுலேயாச்சும் ஒரு 50,000 1,00,000 கூட நீயும் கஷ்டப்படுறது தான் அப்படிங்கிறதுல கொடுக்குறதுக்குன்னு மனசு வரல, நீ மட்டும் அண்ணன்ட்டு ஓடுற அப்படின்னோடனே, புரியுது, நான் இப்போ என்னமோ எங்கள் அண்ணன் ஏதோ 15 லட்ச ரூபாய்க்கு அந்த இடம் விற்க போகிறாராம், நான் ஒரு 2-3 லட்ச ரூபா கேட்டிருக்கேன், கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருங்க, அதனால தான் போகிறேன் அப்படின்னோடனே, ஓ அப்படியா, அதுவும் நல்லது தான், ஏன்னா ஏற்கனவே இடம் விற்றத்துக்குமே ஒன்றுமே கொடுக்கல அவர், இந்த இடம் விற்றுனாச்சும் ஏதாச்சும் கொடுக்கணுமா இல்லையா, நீயும் கஷ்டப்படுறது தானே, ஏதாச்சும் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு சேஃப்டிக்கு ஏதாச்சும் பண்ணி வச்சுருந்தா தானே பிற்காலத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, இனிமேலாம் எதுவும் அவசரப்பட்டு இது பண்ண தேவையில்லை, எதாக இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் யோசித்து தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி விடு அதெல்லாம் நம்ம எல்லாம் சமாளித்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் சமாளிப்போம், பண்ணுவோம், செய்வோம் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் முக்கியம் தான், நம்ம இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அது சரியாக இருக்கா இல்லையாங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்கிற விஷயம் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் எல்லாம் சரியாயிடும், நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரி பண்ணிடலாம், நீ அதையும் யோசிச்சுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காத அப்படிங்கிற மாதிரி அவர் என்கிட்ட சொன்னார். நான் அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கலைங்க, எதாக இருந்தாலும் நம்ம எந்த வழியில் போகிறோமோ அந்த வழி தான் அப்படிங்கிற மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன்.